சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறேன். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த குரு 4ல் இருக்கார். ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது நன்மை, இன்னொரு பக்கம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அல்லது ரெடிமேட் ஹவுஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன், அல்லது பழைய பொருட்களை நான் ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது, ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக சக்ஸஸ் இல்லை. ஆகையனால இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், அதில் சின்ன சின்ன தடைகள். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன லைஃப்பில் உங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மட்டும் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. எல்லாருடைய விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, இது ரொம்ப முக்கியம். உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள் உண்டு. இருந்தாலும் கூட அந்த வீடு மாறுறதில் நிறைய தடைகள் என்பதும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதை பயன்படுத்திங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கிறது உங்களை அறியாத சோம்பேறித்தனம் பெரிய லெவலில் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே முயற்சிக்குரிய மிகப்பெரிய கிரகம், தைரியத்தையும் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவரே உங்களுக்கு லைஃப்பில் எப்பயுமே முயற்சிக்குரியவர். அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிர பகவான் தான். அவரால் உங்களுக்கு நன்மைகள் ஒரு நல்ல இடத்துல இருந்துகிட்ருக்க. அதனால் நீங்கள் அதுலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இது எக்ஸாமினேஷன் டைம், அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சிங்க. ஒரு பக்கம் உங்கள் பிஸ்னஸில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயுமே நிறைய தடைகள் என்பது இருக்குது. ஆக இந்த மாதத்தில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சி வாங்கணுங்கிறவங்கெல்லாம் உடைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. ஒரு பக்கம் நமக்கு ஸ்பெகுலேஷன் லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம், குறிப்பாக ரேஸில், லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம். ஆனால் அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாராவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது.
கலைத்துறையில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் வருமானங்கள் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் குறிப்பாக நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக சமூகத்தில் சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சந்திரன் குறிப்பாக அந்த 6ஆம் இடத்தை பெரிய கிரகங்கள் எதுவும் பார்க்கல. நல்ல வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய வேலையிலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்காது. நல்லா அதையெல்லாம் பொறுமையாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒர்க்கில் லோட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஒரிஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த மாதம் நீங்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாபில். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெட்டர் ஜாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எனக்கு பெரிய வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரலன்னு இந்த வரலைங்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலகட்டங்கள் தான் இருக்குது. வேலையை பற்றிய எதிர்பாராத ஒரு பயம், ஒரு ஃபியரிங் உங்களுக்கு இருக்கும். நல்லா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம். உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மல், ஒரு பக்கம் பிஸ்னஸில் லாபம், இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் லாஸு, அல்லது பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ள வேண்டிய காலம் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் இதுவரைக்கும் பிரேக்கப் ஆயிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள், லவ் சக்ஸஸ் ஆகிட்டு மேரேஜில் முடியும். இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழந்தையால் நன்மை ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம், அதில் தடை. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. ஏன்னா அதுவும் கிரக ரீதியாக சுமாராக இந்த மாதம் இருக்குது. குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் நிறைய தடை. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. இது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரிகள் குறிப்பாக அண்ணன் அக்கா இருக்காங்கன்னா அவர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா தாராளமாக பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக உங்களுடைய தொழில் இந்த மாதத்தில் இருக்கும். நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நமக்கு வேலையே ஆட்டம் நடப்பதற்கான வாய்ப்பு மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள், அதனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனமாக பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.